ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னா 407 டிப்பர். பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பாருங்கள் வேலை எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு. டிப்பர்னாலே மேக்ஸிமம் வேலை அதிகமாக தான் இருக்கும். தொட்டியில் ஃபுல்லாக அங்கங்கே ரஸ்ட்டு, இந்த கிரீஸ் கரை அது இது நிறைய இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்தளவுக்கு வேலை இருக்குங்க தொட்டியில். கேபினில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிங்கர் எல்லாம் பண்ணி பேஸ்ட்லாம் போட்டாச்சு எல்லாமே. பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு கலர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். தொட்டிக்கு வந்து எல்லோ கலர், பாடிக்கு கேபினுக்கு வந்து இந்த லாரி ப்ரௌன் சொல்லுவோம், அந்த கலர் அடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தொட்டிக்கு ஃபுல்லாக பேஸ்ட்டு போட்டு சேண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கோட்டு ப்ரைமர் அடித்தாச்சு. பேஸ் கோட் மாதிரி பேஸ் கோட் அடித்து இப்போ வந்து ஸ்பாட் பட்டி போட்டுக்கிறோம். பேஸ் கோட் அடித்த அப்புறம் அங்கங்கே லைட்டாக அந்த க்ராஷ் மார்க் அது மாதிரி தெரியும், அதுக்கு ஸ்பாட் பட்டி போட்டுருக்குறோம். நெக்ஸ்ட்டு இது முடிச்ச அப்புறம் செகண்ட் கோட் அடிப்போம். பேஸ் கோட்லேயே செகண்ட் கோட்டு அதான் இப்போ அடிச்சுன்னு இருக்கிறாரு. இந்த வண்டிக்கு தொட்டிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைமர் 1, பேஸ் கோட் 1, பேஸ் கோட் 2, அதுக்கடுத்து தொட்டி எல்லோ, மொத்தம் 4 கோட் அடிச்சது தொட்டிக்கு மட்டும். ஏன்னா அந்தளவுக்கு வேலை இருந்தது, அதனால தான். பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் மட்டும் பாருங்கள் எப்படி வருதுன்னு. எல்லோ அடிக்கும்போது அந்தளவுக்கு நல்லா நீட்டாக வந்திருக்கும் தொட்டி. ऊपर मारा है, नीचे पर मारला, भाई पेंट में नीचे मार लग गया. ஓவரால் தொட்டி மொத்தமாக பேஸ் கோட் அடித்தாச்சு. செகண்ட் கோட்டு பேஸ் கோட்லேயே செகண்ட் கோட் அடித்தாச்சு. இப்போ வந்து சும்மா அந்த எல்லோ கலர் வந்து டச்சப் பண்ணி பார்த்துக்கிறோம் எப்படி வந்திருக்குன்னு. அந்த பேஸ் கோட்டே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. ஏன்னா அந்தளவுக்கு பேஸ்ட்டு பட்டி பார்த்து சேண்ட் பண்ணி மொத்தமாக ரெடி பண்ணதுனால தான் இந்தளவுக்கு ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு. இது முடிச்ச அப்புறம் சேஸ்க்கு அடிக்கிறோம். சேஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலர் இருந்தது, இப்போ வந்து பிளாக் கலராக மாற்ற போகிறோம். சேஸ் முடிச்ச அப்புறம் இப்போ கேபின் வந்து லாரி ப்ரௌன் அடிக்கிறோம். இது வந்து ஆஸ்பா பிராண்டில் வாங்கின பெயிண்ட்டு, நல்லாயிருக்கும் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெயிண்ட். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோட் அடித்து அப்படியே செகண்ட் கோட் அடிச்சுன்னு வந்துடும் கையோட. வண்டியில் பார்த்தீங்கன்னா வேலை ரொம்ப அதிகமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கேபின்லேயும் சரி தொட்டிலையும் சரி அந்தளவுக்கு ரஸ்ட்டு டென்ட்ஸு நிறைய இருந்தது. ஓவராலாக இந்த பெயிண்ட் அடித்தப்புறம் பாருங்கள் வண்டியோட ரிசல்ட் எப்படி வருதுன்னு. நம்ம சேனல் புதுசாக யாரும் வந்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா டாப் அடித்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைடு அடிக்கிறோம், பாடி கேபினோட சைடு அடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா சைடு ஃபஸ்ட்டு கோட் அடித்தாச்சு, அடித்து இப்போ செகண்ட் கோட் அடிக்கிறோம். செகண்ட் கோட் அடிக்கும்போது அந்த ஷைனிங் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கலர் நல்லா இருக்கா, இல்லை இது வேறு எதனா கலர் அடிச்சிக்கலாமா, இல்லை ரெட்டே அடிச்சிருக்கலாமா, அது மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த கலர் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நிறைய காம்பினேஷன் ட்ரை பண்ணோம் கலரு. இந்த கேபினுக்கு லெமன் எல்லோ, தொட்டிக்கு வந்து கிரே கலரு, அப்படி இல்லையா திருப்பி ரெட்டு அந்த மாதிரி கலர் அடிக்கலாமான்னு ட்ரை பண்ணோம். ஆனால் கஸ்டமர் வந்து இந்த கலர் தான் கேட்டார், லாரி ப்ரௌனு. இந்த கலர் நல்லாயிருக்கும் பார்க்க, புது வண்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வர லேட்டஸ்ட் வண்டி ஃபுல்லாக இந்த கலர் தான் இருக்கும். கேபின் வந்து இந்த லாரி ப்ரௌன் கலரு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கேபின் வந்து ரெட் கலர் வந்துருந்தது. ஆனால் இப்போ வர வண்டி ஃபுல்லாக இந்த ப்ரௌன் கலர் தான் வரும். அதனால தான் இந்த கலர் சூஸ் பண்ணோம்.
கேபின் ஃபுல்லாக அடிச்சாச்சு. அடித்த பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃப்ரண்ட்டு பானட்டுக்கு எல்லோ அடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக அந்த அட்டெல்லாம் வச்சு சைடு ஃபுல்லாக மாஸ்க் பண்ண பிறகு தான் எல்லோ அடிப்போம். ஏன்னா சைடில் அந்த புகைலாம் படியாத மாதிரி. பார்த்தீங்கன்னா, எல்லோ அதே 2 கோட் தான். ஆஸ்பா பாயிண்ட் தான் எல்லோவும், கோல்டன் எல்லோ. பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கோட் அடிச்சு இப்போ செகண்ட் கோட் அடிச்சுன்னு இருக்கிறோம். மேக்ஸிமம் ஃபுல்லாக இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டு சைடு கெர்லு மேக்ஸிமம் எல்லாமே கழட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கழட்டியாச்சு தான் கொஞ்சம் வண்டி குவாலிட்டியாக இருக்கும். அதான் மொத்தம் கழட்டியாச்சு. மொத்தமே அசம்பிள் பண்ண அப்புறம் ஃபைனல் லுக் மட்டும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. உங்களை நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பானர் அடிச்ச அப்புறம் இப்போ வந்து வீலுக்கு சில்வர் அடிக்கிறாரு. இதுவும் ஆஸ் ஏ கஸ்டமர் ரெக்கார்ட் தான். வீலுக்கு சில்வர் தான் கேட்டார். நான் வீலுக்கு வந்து மேட் பிளாக் அடிக்கலாமான்னு கேட்டேன். ஆனால் சில்வர் தான் வேணும்னு சொல்லிட்டாரு. சரி அதான் சில்வர் அடிக்கிறோம் வீலுக்கு. வண்டி தொட்டி, கேபினு, வீல்லாம் எல்லாம் அடிச்ச அப்புறம் இப்போது கடைசியாக இந்த பிளாஸ்டிக் காம்போனன்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட்டு கெர்லு, டோரோட சைட் பேடு அது ஃபுல்லாக இப்போது க்ரீன் அடிக்கிறோம். இதுவும் ஆஸ் அ கஸ்டமர் ரெக்வயர்ட் கலர் தான் இது. நாங்கள் வந்து இந்த மேட் பிளாக்கு இல்லைனா மெட்டாலிக் கிரே சஜஷன் பண்ணோம் நல்லாயிருக்கும்னு. ஆனால் கஸ்டமர் வந்து இந்த கலர் தான் வேணும்னு சொல்லிட்டார் அவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் இந்த கிரில்லு, டோர் பேட்ஸுக்கெலாம் என்ன கலர் அடிச்சிருந்தா நல்லாயிருக்கும்? இல்லை க்ரீனே நல்லா இருக்குமா? இல்லை பிளாக்கு, மெட்டாலிக் கிரே இல்லை வேறு எதனா கலர் அடிச்சா நல்லா இருக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட ஹைலைட்டே இந்த பம்பர் தாங்க. பார்த்தீங்கன்னா, இந்த பம்பருக்கு வந்து மெட்டாலிக் ப்ளூ அடிக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் ப்ளூ சொல்லுவாங்க இந்த கலரு. அருமையாக வந்திருக்கு இந்த கலர் இந்த வண்டிக்கு. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேஸ் கோட் வந்து இந்த ஆஸ்பா ப்ளூ அடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டாலிக் ப்ளூ அடிக்கிறோம் மேலே. பாருங்கள் இந்த ஃபினிஷிங் மட்டும் எப்படி வந்துருக்கு பாருங்க. இந்த பம்பர் வண்டியில் மாட்டின தான் வண்டிக்கு லுக்கே நல்லா எடுத்து கொடுத்துது. இந்த பம்பருக்கு அடிக்கிற கலரும் ஆஸ் ஏ கஸ்டமர் ரெக்வயர்ட் தான். அவர் தான் இந்த மெட்டாலிக் ப்ளூ கேட்டார். பார்த்தீங்கன்னா, இந்த கலர் வந்து அருமையாக வந்திருக்கு இந்த வண்டிக்கு. அடிக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள். அடிக்கும்போது அந்த கன்னு, அந்த கீழே இருக்கிற அந்த பொருள் அப்படியே தெரிது பாருங்கள் பம்பரில். அந்தளவுக்கு பக்காவாக வந்திருக்கு இந்த பம்பரு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி. நான் ஃபுல்லாக அடிக்கிறது ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெயிண்ட் தான் அடிப்போம். அந்த அளவுக்கு ஷைனிங்கு, லைஃபு 1 இயர் கேரண்டியோடு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நல்லா பக்காவாக இருக்கும் வண்டி. பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் வராது 1 இயருக்கு உங்களுக்கு. அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா தரமாக இருக்கும் பெயிண்ட்டு.
பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரேல அடிக்கிற ஒர்க் ஃபுல்லா முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலா பிரஷ் ஒர்க்குக்கு வந்துட்டோம். இந்த பிளாக் அடிக்கிறது, பார்த்தீங்கன்னா டோர் லப்பர்ஸு, பேட்ஜஸ்ஸு, ஹேண்டில்ஸ் ஃபுல்லா பிளாக் அடிக்கிறோம் பிரஷ்ல. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கயிட்டின பார்ட்ஸ்லாம் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. பார்த்துங்க ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு. இந்த தொட்டிக்கு எல்லோ, கேபினுக்கு ப்ரௌனு, கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பின்னாடி பம்பரும் பாருங்கள், பிளாக் அண்ட் எல்லோ, அதுவும் நல்லா வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பிஃபோர் சின்ன கிளிப்ஸு வந்து ரைட் சைடு கார்னரில் கொடுக்குறோம் பாருங்கள் வீடியோட. பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு. இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வண்டியோட அவுட்புட்டு. நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.